இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ராகி களி எப்படி செய்து பார்க்கலாம். நான் இதுக்கு 1/2 கிலோ அரிசியை இது மாதிரி பச்சரிசி எடுத்துருக்கேன். அதை ஊற வச்சதுக்கப்புறம் 2 உடஞ்சி அதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது நல்லா வேகணும், ரொம்ப வேகக்கூடாது, லிமிட்டாக தான் வெந்திருக்கணும். இப்போ இது கூடவே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ எதில் அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம ராகி மாவையும் எடுத்து கெவுரு மாவு எடுத்து நல்லா இது மாதிரி பண்ணிக்கங்க. தண்ணி மேலே கொதிச்சு வந்தால் தான் ராகி மாவு வேகும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அதிகமாக இருந்ததுனால இது மாதிரி கிண்ணத்தில் வெடிக்கட்டிக்கலாம். நான் வந்து லிமிட்டாகவே இருந்தது கரெக்டாக. இதுதான் அந்தளவுக்கு என்னால் இது பண்ண முடியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி எதனா கரண்டி வச்சோ இல்லை நான் வந்து பருப்பு கடையில் அந்த இது வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி எதனா கரண்டி வச்சு கூட பெரிய கரண்டி வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ எதில் இது பண்ண போகிறோம் அதில் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு இது மாதிரி இது பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அந்த கிண்ணத்துலேருந்து. இதுக்கு நான் வந்து சூப்பரான மீன் குழம்பும் கறி குழம்பும் வச்சு தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.